ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவில் தான் இருக்குது மோரலாட்டு. ஆக்சுவலாக மார்க்கெட் பெரிய அளவில் பாசிட்டிவ் போகலனாலும் மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணுறது 3 மணிக்கு அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸ்டில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் இருக்குது. நிஃப்டி வந்து 5 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது, 20,015 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 51,294 பாயிண்ட்ஸில் இருக்குது, 146 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 81,736 பாயிண்ட்ஸில் இருக்குது, 38 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மோரலாட்டு இன்னைக்கு சில ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதை ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா எல்க்ஸி இன்னைக்கு மார்க்கெட்டில் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஷேர் வந்து ஜஸ்ட் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா 25% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 13% மேலே பாசிட்டிவ்ல இருக்கு. நான் பார்க்கும்போது ஆக்சுவலாக 8,732 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 8,850 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதாவது 15% மேலே ரேலியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 13% இருக்குது. இன்னைக்கு மட்டுமே 15% ரேலியாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா 10% மேலே ரேலியாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் 2 டேஸில் 25% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த டாடா எல்க்ஸி. இன்னைக்கு மட்டுமே நான் பார்க்கும்போது 1,049 ரூபா மட்டும் இன்னைக்கு ஒரே நாளில் ரேலியாக இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ ஒரு ஹை ப்ரைஸில் இருக்க ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஒரு 5% ஏறினா கூட பார்த்தீங்கன்னா இப்படி தான் 1,000-2,000 ஏறும். ஸோ மோரல் டாடா எல்க்ஸி இன்னைக்கு மேலே போகுனதுக்கு ஹெவி ட்ரேடட் வால்யூம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்மெண்ட்டில் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா எல்க்ஸியை பொறுத்த வரைக்கும் அப்டேட் இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 15% மேலே ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட் டாடா டெக்னாலஜிஸ், இதுவும் இன்னைக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. 1,094 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே 45 ரூபா பக்கம் ஏறி இருக்கு இந்த ஷேரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாடா டெக்னாலஜிஸில் ஒரு பிளாக் டீலாக நடந்துருந்துச்சு. அதாவது 1.30 crore ஷேர் வந்து கை மாறி இருக்கு பிளாக் டீலில். 1,367 கோடி வேல்யூ உள்ளது. 3.3% ஆஃப் த ஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க. மோரல் இது வந்து டாடா டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் வந்து அப்டேட்டு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஆக்சுவலாக டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. 962 கோடி டேக்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா கிளாக்ஸோ ஸ்மித் கிளீன் அவங்களுக்கு கூட வந்து ஒரு 3,045 கோடி டீல் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அக்யூர் பண்ணுறது மூலமாட்டு தான் அந்த டேக்ஸ் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. ஸோ இவங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த டேக்ஸ் நோட்டீஸை எதிர்த்து அப்பீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட் இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலாக இன்னைக்கு மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் 1.5% அடிச்சிருக்காங்க. 1,075 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஜேபி மார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1,250 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ்க்கு. இந்த லெவலேருந்து 15% வரைக்கும் மேலே போகும்னு சொல்கிறாங்க. மோரலாட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ அந்த டிவிஆர் மெர்ஜரில் இன்னும் வந்து அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்கோங்க. 10 ஷேர் ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்கோங்க. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ மோரலாட்டி இன்னும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 27, 28, 29, 30, 31 4 நாள் தான் இருக்குது. ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க அந்த மெர்ஜரை. இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து ஒரு ஏஐ பார்ட்னர்ஷிப் வந்து ஜெராக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. டிஜிட்டல் ப்ராசஸ் ஆப்ரேஷன் கம்பெனி. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து அவங்களோட கிளைண்ட்டாக தான் இருக்கிறாங்க பார்ட்னர்ஷிப்பில். அதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிஸ்னஸை. பட் அவங்க அந்த டீலு அதோட வேல்யூ அது எதுவுமே அவங்க சொல்லலை. பட் அந்த ஜெராக்ஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பை இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மா கிளென்மார்க்கில் வந்து அப்டேட்டு. இவங்க சில ப்ராடக்ட்ஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ரீகால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூஎஸ்எஃப்டி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் ப்ரொடக்ஷன் இஷ்யூ இருக்குன்னு சொன்னதுனால இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரீகால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மா கிளென்மார்க் ஃபார்மா தான் ரீகால் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜி என்டர்டைன்மெண்ட்டில் வந்து அப்டேட்டு. ஜி என்டர்டைன்மெண்ட் ஷேர் ப்ரைஸ் அதுவும் இன்னைக்கு 15% மேலே ரேலியாக இருந்துச்சு. 152 ரூபாவில் இருக்குது நான் பார்க்கும்போது. இன்னைக்கு 15% ரேலி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சோனி இந்தியா மெர்ஜர் சம்மந்தமாட்டு அதை வந்து ரீசெண்டாக வித்ட்ராவும் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அந்த அக்ரிமெண்ட்டில் சில செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய இருந்துச்சு. அந்த டெர்மினேஷன் செட்டில்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜி என்டர்டைன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சோனிக்கு பண்ண வேண்டிய அந்த செட்டில்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு மட்டுமே 15% ரேலியாக இருக்குது. இது வந்து ஜி என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோவில் வந்து அப்டேட்டு. பஜாஜ் ஆட்டோ என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா நியூ சேத்தக் இ ஸ்கூட்டர் பிளாட்ஃபார்ம் சம்மந்தமாட்ட அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அனதர் சிஎன்ஜி பவர் மாடலில் விரைவில் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேத்தக் இ ஸ்கூட்டர் வந்து விரைவில் வரும். அதுக்காண்டி தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பஜாஜ் ஆட்டோ இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. க்ளீன் எனர்ஜி வெஹிக்கிள் மந்த்லி சேல்ஸ் செப்டம்பரில் 1 lakh டச் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
அதுவும் பஜாஜ் ஆட்டோட ரெவன்யூ கிளீன் எனர்ஜி வெஹிக்கிள்ஸ்லேருந்து 25% வருது. சிஎன்ஜி 3-வீலர் செக்மெண்ட்டில் இவங்களுக்கு 80% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் அட்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் 3-வீலர் மார்க்கெட்டில் கம்பெனி வந்து கரண்ட் ஹோல்ட் பண்ணுறது 36% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து இந்த 3-வீலர் செக்மெண்ட்டில் ஹோல்ட் பண்ணுறாங்க. இவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண 3-வீலரில் அந்த 2-வீலரில் ஹீரோ ஃப்ரீடம் 125 அது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த கிளீன் எனர்ஜி வெஹிக்கிள்ஸில் பஜாஜ் ஆட்டோ வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி லிமிடெட்ல வந்து அப்டேட். ஐடிஎஃப்சி லிமிடெடுக்கு ஒரு 202 கோடி உள்ள இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஐடிஎஃப்சி லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் பார்க்கப்படுது. இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் ஆகுனது ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அசஸ்மெண்ட் இயர் 2023 to 24 அந்த காலகட்டத்தில் உள்ளது. டாக்ஸ் காம்பவுண்ட் வந்து ஒரு 189.25 கோடி. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 13.3 crores சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஐடிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். இது வந்து லிக்விடிட்டி ப்ளஸ் வந்து எக்ஸ்பென்ஷனுக்கு யூஸ் ஆகும். இது வந்து வரக்கூடிய குவார்டர் ரிசல்ட்ஸில் இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோரலாட் இது வந்து ஐடிஎஃப்சி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட் தான். ரீசெண்டாக தான் ஐடிஎஃப்சியில் ஒரு 25 ஷேர் வாங்கி போட்டேன். ஸ்லோவாக கொஞ்சம் வாங்கி போகலான்னு இருக்கு. ஏன்னா அந்த மெர்ஜரில் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கு. இது மோரலாட் ஐடிஎஃப்சி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு அந்த ஷேர் பிரைஸ் மார்க்கெட்டில் பக்காவாக விளையாடி இருக்கு. 20% ரேலியாக இருக்கு. 7414 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹெவி ட்ரேடிங் வால்யூம் வச்சு தான் இன்னைக்கு அது மேலே போயிருக்கு. 20% ஏற்றிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டாடா எலிக்ஸியோ இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெவி வால்யூம் தான். அடுத்தது டாடா டெக்னாலஜிஸ் மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பிளாக் டீல் அது வச்சு இன்னைக்கு மேலே போயிருக்கு. மோரலாட்டு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு மட்டுமே 20% ரேலியாக இருக்குது மார்க்கெட்டில். இது வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ஷேரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் சிங் ஆக்சுவலாக இவங்க ஒரு செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஆட்டு 19 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னைக்கு தான் லாஸ்ட் டே எலிஜிபிலிட்டி. 19 பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ என்ட்ரியை அவாய்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் ஹிந்துஸ்தான் சிங்கில். 28 நாளைக்கு தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ 19 டிவிடெண்ட் மோரலாட்டு யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் 19 டிவிடெண்ட் கிடைக்கும். இது வந்து ஹிந்துஸ்தான் சிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் வந்து அப்டேட். இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து 210 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 10% ரேலியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு வந்து எலரா கேபிட்டல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 228 ரூபா வரைக்கும் இந்த ஷேர் போகும் அப்படின்னு சொல்லி பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. சஞ்சீவ் கோயன்கா குரூப்பும் சொல்லியிருந்தாங்க. ஸோ மோரலாட் இன்னைக்கு 10% மேலே போயிருக்கு. மல்டிபிள் ப்ரோக்கரேஜஸ் உங்களுக்கு பை கால் கொடுத்ததுனால இந்த சிஎஸ்சி லிமிடெட் வந்து மேலே போயிருக்கு. மோரலாட் இன்னைக்கு 10% வரைக்கும் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. இது ஒரு பவர் ஜென்ரேஷன் கம்பெனி தான் அந்த சிஎஸ்சி லிமிடெட் கம்பெனி. நெக்ஸ்ட் யூஎஸ் பேஸ்ட் பிரைவேட் ஈக்விட்டி ஃபேமு கூட ஓஎன்ஜிசியும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எதுக்குன்னா $10 பில்லியன் ஒர்த் உள்ள ஆயில் டு கெமிக்கல்ஸ் ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடோட சதன் இந்தியன் சிட்டியாக இருக்கிற கூடலூரில் வந்து ரன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி அதுக்கு ஃபண்டிங் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வருது. ஸோ இதில் ஆயில் கம்பெனிஸ் வந்து 49% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுவாங்க. அதே இந்த சட்டர்ஜி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹால்டியா பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் மூலமாட்டு 51% ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஓஎன்ஜிசி, ஹெச்பிசிஎல், யுஎஸோட சட்டர்ஜி குரூப் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது வந்து கன்ஃபார்மான நியூஸாக எக்ஸாக்டாக தெரில. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோலில் வந்து ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எனர்ஜிஸ் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐபிஓ வராங்க. ஸோ அவங்க வந்து ஐபிஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2830 கோடின்னு சொல்கிறாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 29 க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சோலார் மாடியூல் மேக்கர் தான் இந்த ப்ரீமியம் எனர்ஜிஸ் கம்பெனி. ஸோ ஆங்கர் புக் மூலமாட்டு 846 கோடி ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஐபிஓவில் வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,88,02,666 ஈக்விட்டி ஷேர் வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒதுக்குறாங்க. ஸோ 450 ரூபா ஒரு ஈக்விட்டி ஷேர் வச்சு ஒதுக்குறாங்க. டோட்டல் அலோகேஷன் வந்து 1,88,2666 ஈக்விட்டி ஷேர் மறுபடியும் சொல்கிறேன். அடுத்தது அதில் வந்து 17 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து வேரியஸ் ஸ்கீமில் 88,34,356 ஈக்விட்டி ஷேர் வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த half ஆஃப் த இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸுக்கு வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 60% அதில் வந்து ஆங்கர் புக்குக்கு ஒதுக்கியிருக்காங்க. 35% வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 15% வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 2830 கோடி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாட்டு. ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 437 450 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு 1291 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலில் வந்து
1539 கோடியும் பார்த்தீங்கன்னா இதில் விற்கிறாங்க. இதில் வந்து இன்வெஸ்டர்ஸும் ப்ரொமோட்டர்ஸும் இருக்கிறாங்க. 3.42 crore ஈக்விட்டி ஷேர் டோட்டல் அட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 29 இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. மோராரிட்டி உங்களோட ஆர்டர் புக்கு அந்த ஷேருக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக் வந்து 5926 கோடியாக இருக்குது. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட்டில் வந்து இது அன்லிஸ்டட் ஷேர் ஆட்டு 336 ரூபா இருக்குது. அதுலேருந்து 74% வரைக்கும் கூட்டி தான் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராரிட்டி இது வந்து ப்ரீமியம் எனர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் ஐபிஓ இந்த ஐபிஓவில் வந்து கன்சிடர் பண்ணலாம், லிஸ்டிங் கெயினுக்காண்டி கன்சிடர் பண்ணலாம். பட் வந்து லாங் டேர்முக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல முடியாது. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சோலார் மாடியூல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இவங்களோட லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் CAGR growth வந்து 42.71% இருக்குது. ஃபினான்ஷியல் 21 to 23 ஃபினான்ஷியல் 24 ரெவன்யூ வந்து 120% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3143 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் 231 கோடி பண்ணியிருக்காங்க. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 13.3 crore வந்து லாஸ்ட்ல இருந்து இப்போ 231 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கோட்டக் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், JP Morgan, ICICI செக்யூரிட்டிஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவில் லீட் மேனேஜராக இருக்கிறாங்க. மோராட் இது வந்து ப்ரீமியம் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ அப்டேட்டு என்ன கேட்டால் இதை கன்சிடர் பண்ணலாம், அந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க அலாட் பண்ணியிருக்கிறது ஒரு லாட்டில் 33 ஷேர் வச்சு அலாட் பண்ணுறாங்க. 427 ரூபாலேருந்து 450 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் பேண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணலாம். லிஸ்டிங் கெயினுக்கு தான் கண்டினியூஸாக மார்க்கெட்டில் ஐபிஓ வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வந்து இது உங்களுக்கு கிடைக்குமான்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. கிடச்சினா லக்கு. ஆனால் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, லிஸ்டிங் கெயினை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது வந்து ப்ரீமியம் எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹியூண்டாய் மோட்டார்ஸ் நாங்கள் ஐபிஓ வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த கொரியன் கார் மேக்கர் கம்பெனி. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்ஜி உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட இந்தியன் பிஸ்னஸ் வந்து ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன ஹியூண்டாய் சொல்லி இன்னும் வரல. பட் இவங்கள டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் சொல்லியிருக்குது 2030 பார்த்தீங்கன்னா $7 billion அந்த கோலை வந்து அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்தியன் பிஸ்னஸில் இவங்களும் விரைவில் ஐபிஓ வரும்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஹியூண்டாய் சொல்லியிருக்காங்க, அதுக்கு அடுத்தபடியாட்டி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இனி வந்து கண்டினியூஸாக ஐபிஓ வந்துட்டே தான் இருக்குது. ஸோ ஐபிஓவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லிஸ்டிங் என்ன ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த ப்ரீமியம் எனர்ஜிஸ் ஐபிஓ அப்ளை பண்ணணும். என்ன கேட்டால் அதில் கிடச்சினா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோராட் இது வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. JSW எனர்ஜியோட சப்சிடரி தான் JSW நியூ எனர்ஜி. இவங்களுக்கு ஒரு விண்ட் சோலார் ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்ட் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட் வந்து 200 மெகாவாட் உள்ள விண்ட் சோலார் ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து JSW எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி பவர். ஆக்சுவலாக இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 656 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் அதானி பவர் மிடில் ஈஸ்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு சப்சிடரி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 26. ஸோ 27,000 ஷேர் வந்து கேபிட்டல் வச்சு $1 யூஎஸ் வேல்யூவேஷன்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட ரெகுலேட்டரி ஃபில்லிங்கில் சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி பவர் வந்து மிடில் ஈஸ்டில் அதானி பவர் மிடில் ஈஸ்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு சப்சிடரியை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இதோட ஷேர் ஹோல்டிங் வந்து ஃபுல்லாக வந்து அதானி பவர் லிமிடெட் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. இது வந்து அதானி பவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல்ல வந்து அப்டேட்டு 111 கோடி ஆர்டர் வந்து இவங்களுக்கு சதர்ன் ரயில்வேஸ்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு மார்க்கெட்டில் ஷேர் வந்து ரேலி ஆயிருக்கு. இந்த ஆர்டர் வந்து 18 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிஎன்எல் ஷேர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் 450 வரவே வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குது இந்த ஆர்பிஎன்எல் ஷேரில். காரணம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்கு எல்லாமே பக்கவாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அந்த ரேஞ்சு வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆர்பிஎன்எல்ல. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 500 வந்துச்சுன்னா நான் கன்சிடர் பண்ணுவேன் ஆர்பிஎன்எல்ல. இது வந்து ஆர்பிஎன்எல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் வந்து ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அயோத்தியாவில் ஹோட்டல் செட்டப் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரியாக இருக்கிற கார்னேஷன் ஹோட்டல் மூலம் மட்டும் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோட்டல்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 28 ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டில் வந்து அப்டேட்டு. சென்கோ கோல்டோட சிஇஓ இருக்கிறவர் தான் சுவனார்கர் சென். அவர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. Q2ல வந்து 18% growth எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஏன்னா கோல்டோட அந்த இம்போர்ட் டியூட்டியை கட் பண்ணதுலேருந்து இவங்களுக்கு சேல்ஸ் கோல்டு கம்பெனிஸுக்கு சேல்ஸ் குறிப்பாட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ Q2ல அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறது 15 to 18% growth வந்து இயர் ஆன் இயர் பேஸில் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்கோ கோல்டோட சிஇஓ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மோராட் இது வந்து சென்கோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.